ஹாய் ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் பிகே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஒரு காலகட்டம் வரைக்குமே வந்துட்டு இவங்க யாருடைய கூட்டணியில் இருக்காங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க, அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வலுவான கட்சியாக, அதுவும் வந்துட்டு வட மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, வட மாவட்டங்களில் வலுவான கட்சியாகவும் தவிர்க்க முடியாத கட்சியாகவும் இருந்த பாமகவினுடைய தலைமை அப்படின்றது இன்னைக்கு தலைகீழ மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலகட்டத்து வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவில் ஜெயலலிதாவும் திமுகவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கலைஞர் இருக்கார் இல்லையா, கருணாநிதி, ரெண்டு பேருமே வந்துட்டு ராமதாஸ் அவர்களை எப்படியாவது நம்ம கூட கூட்டணிக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு முயற்சி பண்ணுவாங்க. ஸ்வீட் பாக்ஸஸ்ல ஆரம்பிச்சு ராமதாஸ் கேட்கக்கூடிய தொகுதி எண்ணிக்கைகள் வரைக்கும் முக்காவாசி மறுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி வந்துட்டு வலிமையா இருந்த ஒரு கட்சிக்கு வந்துட்டு பார்த்தோம்னா வெளியில இருந்து எனக்கு எதிரிகள்லாம் தேவையில்லை, என் வீட்டில இருந்து வந்த எதிரியே முடிச்சு விட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மனசு வந்து புலம்பக்கூடிய அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா தன்னுடைய சொந்த மகனாலேயே கட்சியை புடுங்கிட்டு விரட்டப்பட்டாரு அன்புமணி ராமதாஸினுடைய அப்பாவான ராமதாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கட்சியினுடைய சின்னம், பெயர், அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உரிமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிஜேபி மூலியமாகவும் தேர்தல் ஆணையத்தின் மூலியமாகவும் சாதிச்சுக்கிட்ட அன்புமணி ராமதாஸ் என்டிஏ கூட்டணியிலையும் தொடர்ந்து இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ திமுகவோட கூட்டணிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்க ஒரு முட்டுக்கட்டை, அதிமுகவோட கூட்டணிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்க ஒரு முட்டுக்கட்டை, தாவே காலையாவது போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் போக முடியாத நிலைமை அப்படின்னு சொல்லி சுத்தி பார்த்தோம் அப்படின்னா வேற வழியே இல்லாம சசிகலாவோட கூட்டணி வைக்க போறாரு ராமதாஸ் அப்படின்ற செய்தி தான் ஸ்ப்ரெட் ஆகி பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ பாமகவினுடைய நிலைமை அப்படின்றது தான் என்ன, ஏன் திமுக அதிமுக கூட பாமகவால கூட்டணி அப்படின்றது போக முடியல, அதை தாண்டி சசிகலாவோட ராமதாஸ் போட்டிருக்கக்கூடிய கணக்கு என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோவும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்பா மகன் பிரச்சனை அப்படின்றது இருக்கு இல்லையா, அது ஸ்டார்டிங்ல வீட்டுக்குள்ளேயே போய்கிட்டு இருந்தது, ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டு பார்த்தோம்னா பொது மேடைகள்லயே வெடிச்சிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேருமே தனித்தனியா வந்துட்டு அறிக்கைகள் விடுறது, கட்சி என்னது உன்னது அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாலும் கூட அன்புமணி ராமதாஸ் என்டிஏ அலைன்ஸ்குள்ள போய் சாதுரியமா தனக்கு என்ன தேவையோ அதை வாங்கிட்டாரு, எம்பியாவும் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். பட் ராமதாஸ் இருக்கார் இல்லையா, ராமதாஸ் வந்துட்டு அந்த இடத்துல ஸ்கிப் ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ராமதாஸை பொறுத்த வரைக்குமே இந்த தேர்தலில் திமுகவோட கூட்டணிக்கு போகணும் அப்படின்றது தான் அவருடைய கணக்கா இருந்துச்சு. ஆனா அன்புமணி ராமதாஸுடைய கணக்கு என்னவோ என்டிஏ அலைன்ஸுக்கு போகணும் அப்படின்றதா தான் இருந்துச்சு. ஸோ இந்த கூட்டணி கணக்குகளா இருந்தாலும் சரி, அதை தாண்டி முகுந்தனுடைய வரவா இருந்தாலும் சரி, அப்பா மகனுக்குள்ள ரொம்ப பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி கட்சியவே ரெண்டா உடைச்சிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கட்சி உடைஞ்சதுக்கு அப்புறமாவும் நிர்வாக ரீதியாவா இருந்தாலும் சரி, இல்லை தன்னுடைய சுயநலத்துக்காகவா இருந்தாலும் சரி, அன்புமணி ராமதாஸ் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுமோ அதை வழக்கம் போல பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. ஆனா ராமதாஸ் தரப்பு தான் வந்துட்டு ரொம்ப வீக்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். சரி, ஓகே, நம்ம வந்துட்டு திமுக பக்கம் போயிடுவோம், அவங்க வந்துட்டு என்டிஏ அலைன்ஸ்ல தானே இருக்காங்க, நம்ம வந்துட்டு திமுக பக்கம் கூட்டணிக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் நினைக்கும் போதுதான் திருமாவளவன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாமக இருக்கக்கூடிய கூட்டணியில பிசிக, அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு இல்லையா, அது இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு திமுகக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்திருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஓட்டு அப்படின்றது விழணும்னா அதுக்கு திருமாவளவன் வந்துட்டு டெஃபினட்டா கூட இருந்தாக வேண்டிய கட்டாயம். அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கடந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சதுலேருந்து வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு கூட இருந்திருக்காரு அப்படின்றதுனால திருமாவளவனை இழக்கிறதுக்கு திமுக கூட்டணி ரெடியா இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதனால திருமாவளவனா இல்ல ராமதாஸா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம திருமாவளவனே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலிடத்துல ஆரம்பிச்சு ஸ்டாலின் வரைக்கும் எல்லாருக்கும் ஃபேவரான ஆளா திருமாவளவன் இருந்ததுனால திருமாவளவனுக்கு தான் கிரீன் டிக் அடிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். இன்னொரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்டிஏ அலைன்ஸ்லயே ராமதாஸ் இருக்கார் இல்லையா, ராமதாஸையும் உள்ள நம்ம கூப்பிட்டு வந்துருவோம், அன்புமணி ராமதாஸ் தனியா நிக்கட்டும், ராமதாஸுக்கு தனியான தொகுதிகள் அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் எடுபட்டாலும் என்னை ஏமாத்திட்டு என் கட்சியவே பிடுங்கிட்டான், நான் வந்துட்டு ஊரா சுத்தி உருவாக்கின கட்சி இருக்கு இல்லையா, அதையே என்கிட்ட இருந்து பிடுங்கிட்டான் அப்படின்னு சொல்லி நான் வந்து போய் உட்கார்ந்துருக்கேன், அவன் இருக்கக்கூடிய கூட்டணியிலே வந்துட்டு என்ன சேர சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் தரப்பு அதை ஸ்ட்ரிக்டா மறுத்துட்டாங்க.
இருக்காங்களாம். சரி ஓகே, புது வரவான தாவேக்கா இருக்கு இல்லையா, தாவேக்காவது நம்ம போவோமா அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது பாமகவோட கூட்டணி அப்படின்றத வச்சா ரொம்ப பெரிய தேவையில்லாத விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காக்கு நெருக்கமான வட்டாரங்களுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா ராமதாஸ் இருக்கார் இல்லையா, ராமதாசும் வந்துட்டு விஜய் கூட கூட்டணிக்கு போறதுக்கு பெரிய அளவுல விருப்பப்படலை அப்படின்னு சொல்லப்படுது. இதனால வந்துட்டு வேற யாரை தான் வந்துட்டு கூட்டணிக்கு நம்ம போறது, யார் கூட தான் கூட்டணிக்கு போறது, பேசாம தனியா நின்றுலாமா, தனியா நின்று நம்ம பவர் என்ன அப்படின்றத காமிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி ராமதாஸ் தரப்பு கேட்கும்போது நமக்கு அன்னைக்கு இருந்த மாதிரி பவரா இருந்தாலும் சரி, மக்கள் செல்வாக்கா இருந்தாலும் சரி, ஏன் இன்னும் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா நம்ம சொந்த சமுதாயத்தினுடைய செல்வாக்கு, அதை தாண்டி ஓட்டாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் அன்னைக்கு இருந்த காலகட்டம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சுச்சுவேஷனில் இன்னைக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கிடையாது. ஸோ நம்ம வந்துட்டு தனியாக நிற்கிறது அப்படின்றது சரிப்பட்டு வராது. கூட்டணிக்கு போகணும், யார் கூடயும் வாய்ப்பு இல்லை அப்படின்னா சசிகலா இருக்காங்க இல்லையா, சசிகலாவினுடைய அனைத்து இந்திய புரட்சி தலைவர் அந்த கட்சியில் போய் நம்ம சேர்ந்துக்கலாம். அஇஅதிமுக அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா, புரட்சி தலைவர் மக்கள் கட்சின்னு சொல்லிட்டு அதில் போய் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது நமக்கு தென் மாவட்டங்களில் ஒரு அரசியலே கிடையாது. நமக்கு வந்துட்டு முழுக்க முழுக்க வட மாவட்டங்களில் மட்டும்தான் அரசியல் பண்ணுறோம். சசிகலாவுக்கு ஆதரவு அப்படின்றது தென் மாவட்டங்களில் தான், வட மாவட்டங்களில் அவங்களுக்கு ஆதரவோ இல்லை சப்போர்ட்டோ எதுவுமே கிடையாது. நம்ம 2 பேரும் கூட்டணி சேர்ந்து என்ன ஆகுறது, இதில் எந்த விதமான பலனுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் ராமதாஸ் மறுத்தாலும் காலத்தினுடைய தேவை அதை தாண்டி கைவிடப்பட்டுட்டோம் அப்படின்றத உணர்ந்ததுக்கு அப்புறமா இப்போ ராமதாஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சரி ஓகே, அவங்க தென் மாவட்டத்தில் பவரை காட்டுறோம், நம்ம வட மாவட்டத்தில் பவரை காட்டுவோம், 2 பேரும் சேர்ந்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி அது ஆல்டர் ஆயிக்கும், நம்ம பவரை வந்துட்டு காட்டியாக வேண்டிய சுச்சுவேஷன், நம்ம வந்துட்டு ஜெயிச்சு எம்எல்ஏக்களை உருவாக்கினா மட்டும்தான் மறுபடியும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட எப்படியாவது போராடி சின்னத்தையும் கட்சியும் மீட்க முடியும் அப்படின்றதுனால சசிகலாவோட கைகோர்க்க ரெடி ஆயிருக்காரா ராமதாஸ். ஸோ இதை வந்துட்டு பலரும் பல்வேறு விதமாக விமர்சனங்கள் அப்படின்றது பண்ணாலும் கட்சியை காப்பாற்றுறதுக்கு கடைசி வழி இதுதான் அப்படின்றதுனால துணிச்சலான முடிவு எடுத்திருக்காரு ராமதாஸ் அப்படின்னு சொல்றாங்க அரசியல் வட்டார பெரும் புள்ளிகள். ஸோ ராமதாஸினுடைய இந்த முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.